friends, welcome back to our channel. நான் உங்க ஹிமா. இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஒரு அமேசிங்கான ஒரு பாத் பவுடர் தான் காட்ட போகிறேன். இந்த பாத் பவுடருக்கு நம்மளுக்கு வேண்ட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தா கேரட்டு தான். இந்த பாத் பவுடர் ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் லைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னில் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக இதோட தெரியும். ஸோ இந்த பாத் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கேரட் நான் கட் பண்ணுறேன். நான் இங்கே 2 கேரட்ஸ் தான் எடுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 கேரட் இல்லைனா 1 கேரட் வச்சு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை ஸ்யூட் ஆகிற நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய கேரட் எடுத்து பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 2 கேரட்ஸை அப்படியே கட் பண்ணிவிட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது கிரைண்ட் பண்ணுறதுக்காக குட்டியாக கட் பண்ணோம். பெருசாக கட் பண்ணால் லாஸ்ட்டாக அரைக்கும் போது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இது ஒரு ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரைக்கிற அளவுக்காக ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நான் நல்லாவே மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறேன். நல்லாவே கேரட் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா குட்டி லம்ஸாகவே லாஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்படி அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா பண்ணல, என்னால் லாஸ்ட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் லம்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அரைக்கும் போது நல்லா குட்டி அந்த கேரட் பீசஸ் இல்லாமல் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். நம்ம லோ ஃப்ளேமில் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா இதை அடிப்பிடிச்சிடும், கரிஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம இப்போ அரைச்ச அந்த கேரட் ஜூஸ் இருக்குல்ல, அந்த கேரட் ஜூஸ் நான் ஊற்ற போகிறேன். நான் சொன்ன மாதிரி நான் நல்லா அரைக்கலை, அதனால் பார்த்தீங்களா இதில் கொஞ்சம் குட்டியாக லம்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அரைக்கும் போது நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதில் அந்த குட்டி பீசஸ் எல்லாமே அப்படி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ரிமூவ் பண்ணுறேன். பிகாஸ் நமக்கு அந்த கேரட்டு பியூரி மட்டும்தான் வேணும். ஸோ இப்படி குட்டி அந்த பீசஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே கிண்டிகிட்டு இருக்கேன். எதுக்குன்னா இதில் நிறைய வாட்டர் இருக்குது. நம்ம அரைக்கும் போது இருந்த வாட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த வாட்டரை எல்லாமே நல்லா வற்றணும். அதில் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ஒரு பவுடர் ஃபார்மில் நமக்கு அந்த கேரட்டை லாஸ்ட்டு கிடைக்கும். அந்த தண்ணி ஃபுல்லாக போகும்போது நல்லா ட்ரையாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்மில் தான் நமக்கு இந்த கேரட் வேணும். ஸோ அதில் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லாவே இப்படி கிண்டிகிட்டே இருங்க. உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஹீட்டு உங்களுக்கு கூட்டி வைக்கலாம், ஆனால் நீங்கள் அடிப்பிடிக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கேரட்டில் இருந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி போய் நம்மளுக்கு அந்த கேரட்டோட அந்த குட்டி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபார்மில் தான் நம்மளுக்கு வேணும். இதுக்கப்புறம் தான் நம்மளோட நெக்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னா ரைஸ் பவுடர், அரிசி பொடி நம்ம குழக்கட்டைக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த அரிசி பொடி இருக்குல்ல, ஸோ அந்த அரிசி பொடியை நம்ம இது சேர்க்கணும். இது எவ்வளோ சேர்க்கணுன்னா நம்ம கொஞ்சமாக போடணும். கொஞ்சமாக போட்டதுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லாவே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது அடி பிடிக்கக்கூடாது. அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பிகாஸ் பேன் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கும். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி பீசஸ் கொஞ்சம் குழையாக இருக்குது அப்படின்னா நம்ம கை வச்சுட்டே நம்ம நல்லாவே இதை உடச்சி விடலாம். இது கேரட்டில் ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப குழஞ்சி வரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த கேரட்டில் தண்ணி நல்லா மேக்ஸிமம் எவ்வளோ நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் அவ்வளோ ரிமூவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கை வச்சு நல்லாவே உடச்சி கொடுக்கலாம். நல்லாவே கை வச்சு நம்ம உடச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இது எய்தர் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே எடுக்கலாம். பிகாஸ் பாடியில் போடுறதுனால கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி இருந்தால் கூட நமக்கு பரவாயில்லை. பட் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் பாடி அப்படின்னா நீங்கள் வேணால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் எனக்கு நார்மல் ஸ்கின்னு தான் இருக்குது. ஸோ நான் ஃபில்டர் இப்படி பண்ணாமல் நான் டைரெக்டாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பவுடர் நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஏர் டைட்டு கண்டெய்னரில் நான் இதை மாற்ற போகிறேன். இதை மாற்றினதுக்கு அப்புறம் இதில் நம்ம வேணால் எக்ஸ்ட்ரா எந்த பவுடர் வேணாலும் ஆட் பண்ணலாம். முல்தானி மிட்டி, கடலை மாவு, எந்த வேணாலும் உங்களுக்கு ஸ்கின் வைட்னிங்கு ஹெல்ப்ஃபுல்லான உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பவுடர் இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் வராது. நான் இதில் மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா மஞ்சள் போட்டால் ஒரு எல்லோயிஷ் க்ளோ வரும். ஸோ இது நீங்கள் டெய்லி குளிக்கும்போது நம்ம சோப்பு போடவே கூடாது. சோப்புக்கு பதிலாக இந்த பவுடர் நல்லாவே யூஸ் பண்ணுங்கள். இது ஏர்டைட் கண்டெய்னர் இருக்கிறனால ஒரு மாதத்துக்கு நல்லாவே இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லு வருது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண கேரட்டில் தண்ணி அதிகமாக இருக்குது, இல்லைன்னா யூஸ் பண்ண கேரட் நல்லா இல்லை, அதனால தான் ஸ்மெல்லு வரும். ஸோ அப்படி ஸ்மெல்லு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இது ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம பாடி ஃபஸ்ட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடி ஆயில் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பவுடர் போட்டால் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு அப்படி ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு போடுறதுக்காக ஆயில் வேணும்னா ஆல்ரெடி என் சேனலில்
நிறைய ஆயில் போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு இன்னும் ஒரு கேரட் ஆயில் ஸ்பெஷலாக நம்ம எப்படி ஒரு கேரட் ஆயில் பிரைட்னிங்காக ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பேபியை நாங்கள் தனியாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால தான் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. பட் கண்டிப்பாக டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நான் கண்டிப்பாக வீடியோ போடும். அதுக்கு இன்பிட்வீன் அப்பப்போ வீடியோ கூட போடுவேன். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள்.